எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஹோம்மேடாக சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். இதில் நான் என்னென்ன சேர்த்துக்கணும்னா இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கங்க. நல்லா அரைச்சிட்டு நல்லா செக் பண்ணிக்கங்க. நல்லா மைய அரைச்சிருக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு எப்படி அரைச்சிக்கணுமோ அரைச்சிக்கோங்க. எனக்கு நான் நல்லா மைய அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்கின மட்டும்னா ஒரு குக்கரில் போட்டு வச்சுக்கோங்க. மஞ்சள் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, முன்னாடி அந்த விழுதை எல்லாம் சேர்த்து அதை மொத்தமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வாங்கியிருக்குது மட்டன் சாப்ஸு. கால் வேணும்னா கால் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுபடி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரைச்சி ஊற்றாங்களா பாதி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிங்க. தேவையான அளவு தண்ணி இப்பயே ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஊற்றான்னா தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க. அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான். இதை அப்படியே அடுப்பில் வச்சுருந்தேன். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். நீங்கள் மூடி போட்டு நல்லா வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இது மட்டன் சாப்ஸ்னால ஒரு 5 விசில் வச்சா போதும். இதே நீங்கள் எலும்பு போன் வாங்கியிருந்தீங்கன்னா, பாட்டு கால் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 10 விசில் கண்டிப்பாக வச்சு ஆகணும். நாங்கள் இப்போ சாப்ஸ் வாங்கியிருக்கோம், 5 விசில் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்க போகிறோம். நல்லா கொதிஞ்சிருச்சுன்னா எண்ணெய் அந்த போனில் இருக்க ஆயில் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிடும். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். மேலே உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சண்டே ஆனால் அதை ட்ரை பண்ணி போகிறாங்க வீட்டில், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன சேனல் தான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க, பெரியவங்க யாருன்னா சளி, இருமல் அந்த மாதிரி இருந்தால் இதை உடனே ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாயிருக்கும். நம்ம ஏன் கடையில் காசு கொடுத்து வெளியே வாங்கணும், நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம்.